Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை 1000 மடங்கு அவர் அதிகமாக்குவார். எப்படி அதிகமாக்குவாராம்? உன்னுடைய ஆவியிலே என்று சொன்னால் கர்த்தர் அறிகிற அறிவிலே, வெளிப்பாட்டிலே, ஞானத்திலே உன்னை 1000 மடங்கு கர்த்தர் உன்னை அதிகமாக்குவார். ஏனென்றால் அதிகமாக்குகிறது என்பது கர்த்தருடைய எல்லா காரியங்களிலும் இருக்கிறது. திருப்புகள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு அந்த முதல் 14 வசனங்களில் வர்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு எந்த அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்றால், எல்லா விதத்திலும் பெருக வேண்டும், வளர வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் வர்றவன் நான், கர்த்தருடைய நாமத்தில் வாழுகிறவன் நான், கர்த்தருடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளை நான், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், நான் கர்த்தரை வணங்குகிறவன், ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனை நம்புகிறவன் நான், அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு என்ன பண்ணுவாங்களாம்? பயப்படுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, பயப்படுவார்கள், பயப்படுவார்கள். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பாருங்க, அவங்க பயப்படுற வரைக்கும் நீங்க வளரணும். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சவாலை போல. இந்த உலகத்தின் மக்கள் நீங்க கதை சொல்லிட்டு இருக்க கூடாதான். எங்க ஆபீஸ்ல எல்லாம் பிரதர், எல்லாம் இந்த பிசாசின் மக்கள் பிரதர், அதனாலதான் நான் வேலையை விட்டு நல்ல கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு போலான்னு இருக்கேன் பிரதர். அங்க ஆண்டவருடைய மக்கள் நிறைய பேர் பிசாசின் மக்கள் போல இருப்பாங்க. அப்புறம் தான் கண்டுபிடிப்பீங்க அதை. அவன் இன்னும் குணப்படாதவனா இருப்பான், மனம் புதிதாகாதவனா இருப்பான். அந்த உலகத்துல இருக்கிறவன் எப்படி பேராசையால் நிறைஞ்சிருக்கானோ அது போலவே இவனும் இருப்பான். அங்க போனீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்து ஆள் மாறலன்னா அவன் கிறிஸ்தவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அப்படிதான் இருப்பான். பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறான் கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு போனோன்னே எல்லாம் சரியா ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா இவங்க எல்லாம் அப்படியே பக்தியா இருக்கிறாங்க. அவன் பக்தியா இருந்துக்கிட்டு இல்லாத வேலைலாம் செய்துட்டு இருப்பான். ஏன்னா உள்ள மனம் மாறல. நான் சொல்லுகிறேன், அங்க போயிட்டு எல்லாம் ஆபீஸ்ல எல்லாம் இப்படி பிரதர், அப்படி பிரதர், ஒன்றும் முடியல பிரதர்ன்னு சொல்றதுக்கு பதிலா, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில், உங்களுடைய வியாபாரங்களிலே எல்லாவற்றிலையும் நான் பெருக வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் காண வேண்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நான் வளர வேண்டும், அதுல எந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் பார்த்து நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் பயப்படணும். பார்த்து இருக்கீங்களா? பயப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பயப்படணும். அவங்கள பார்த்து பயந்து பயந்து வந்து பேசிட்டு இருக்க கூடாது. அவன் பயப்படுற வரைக்கும் நான் வளருவேன். அதுதான் கர்த்தருடைய பிரியம். அந்த உபாகம் 28 வாசத்தை பார்த்தீங்கன்னா அதுதான். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, இப்போ செய்கிற தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அடுப்பங்கரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் அருவாமனை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் நம்மள ஒரு சாம்பிள் மாதிரி வைக்க விரும்புகிறார். பாருங்க, ஏன் 1000 மடங்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். 1000 மடங்கு ஏன் என்ன பெருக்க விரும்புகிறார் கர்த்தர்? என்ன ஏன் 1000 மடங்கு அதிகமாக்க விரும்புகிறார் சொன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. உலகத்துல அங்கங்க சுடர் விட்டு பொரிகிற ஒளியை போல கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஏன் வைக்க விரும்புகிறார்? அங்க சுத்தி உள்ள ஜனங்கள் பார்க்கணும், அடே அப்பா எப்படி இருந்தாயா, நீ இப்படி இருக்கிறாயா, எங்கேயோ ஒரு மூலையில இருந்து வந்தவன் எப்படி படிப்படியா உயர்ந்து இந்த நிலைக்கு வர்றான், எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவனா இருக்கிறார், கடவுள் அவனோடு இருந்து அவனுக்கு சகாயம் பண்றார், உதவி பண்ணுகிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு சாம்பிளா நீங்க தேவைப்படுகிறது. இதை நான் சொல்லுகிறேங்க, இதை விட ஒரு பெரிய சாட்சி உலகத்துல கிடையாது. சும்மா போயிட்டு இப்படியே உலகத்துல வாழ்ந்துகிட்டு கிறிஸ்தவங்கிற பேர்ல தரித்திரத்தை மேன்மை பாராட்டிக்கிட்டு, தரித்திரமா இருந்தாதான் பெரிய பரிசுத்தன்றதை மேன்மை பாராட்டிக்கிட்டு, இப்படியே குறைவிலையும் தாழ்விலையும் வாழ்ந்து கொண்டு அதிலேயே திருப்தி படுத்தி கொண்டு அதையே பெரிய பிரசங்கமா பண்ணி கொண்டிருந்தால், அருமையானவர்களே, பெரிய தவறு பண்ணி விடுகிறோம். நாம் 1000 மடங்கு பெருக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, 1000 மடங்கு. 100 மடங்கே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏறல. ஆனா இந்த சபையில 1000 மடங்கு பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. 1000 மடங்கு. எல்லாரும் சொல்லுங்க, 1000 மடங்கு.
என்னுடைய வாயில் அது இருக்க வேண்டும். 1000 மடங்கு நான் பெருக வேண்டும். கர்த்தர் அறிகிற அறிவில, ஞானத்துல 1000 மடங்கு, இன்றைக்கு இருக்கிறதை விட நான் வருங்காலங்களில் 1000 மடங்கு நான் பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அறிவிலே, ஞானத்திலே, விவேகத்திலே, திறமையிலே, ஆற்றலிலே 1000 மடங்கு நான் பெருக வேண்டும். என் மனதிலே 1000 மடங்கு நான் பெருக்கம் ஏற்பட வேண்டும். என்னுடைய சரீரத்தில்னா இப்படி பெருக்கம் ஏற்பட்டக்கூடாது. 1000 மடங்கு பெருகிறதுன்னா தடியாயிட்டே போயிடக்கூடாது. சிலர் அதான் நினைக்கிறாங்க பெருகிறதுன்னு. ஆரோக்கியத்திலே, சுகத்திலே, பலத்திலே, என்னுடைய சரீரத்தில் அதை நான் அனுபவிக்க வேண்டும். 1000 மடங்கு, இன்றைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். இதை ஒரு லட்சியமாய் வைக்க வேண்டும். அதுக்கு தான் இன்றைக்கு உங்க முன்னால் இதை வைக்கிறது. 1000 மடங்கு என்பது இங்க வர்ற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையின் லட்சியமா இருக்க வேண்டும். தேவனே, நீ சொல்லி இருக்கிற சொன்னபடி என்ன ஆசீர்வதியும், அப்படித்தான் சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, நீ சொல்லி இருக்கிறீர் 1000 மடங்கு என்பது உம்முடைய நோக்கமா இருக்கிறது, அதன்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அதே எண்ணத்தோடு, அதே லட்சியத்தோடு, அதே நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். இப்படி உன்னதமான, மேன்மையான, உயர்ந்த லட்சியங்களை வாழ்க்கையில வைத்திருக்க வேண்டும் ஒழிய தரித்திரத்தை லட்சியமா எடுத்துக்கொள்ளக்கூடாது, குறைவை லட்சியமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படியே இருந்துடுறேன் பிரதர், கர்த்தருடைய சமூகத்துல மோட்சம் போய் சேர்ந்தா போதும் பிரதர் அப்படிங்கிற ஆள் மூலமா இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்க போறதில்லை. ஒரு மனுஷனும் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போறதில்லை கர்த்தர் இவனோட இருக்கிறார் என்றும், கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் நல்லவர், இவரை நம்புறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இவரை நம்புனா ஏதாவது நடக்கும்னு ஒரு மனுஷனு இவர்களால நம்ப போறதே கிடையாது. இவங்களை பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. 1000 மடங்கு எதுக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃப்ரெட் பிரைஸ் என்கிற ஒரு பிரசங்கியார் 70ஆம் ஆண்டுகளில் ஒரு பரம ஏழையா இருந்தார். அது எப்படின்னா, ஒரு பிரசங்கியார், அவர் சொல்ற கதையை கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. அவர் சொல்லுகிறார், ரொம்ப தரித்திரம், பாக்கெட்ல காசு இல்லை, பேங்க்லயும் துட்டு இல்லை, ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இல்லை, கார்ல பெட்ரோல் இல்லை, ஒன்றும் இல்லை. கையை காலை கட்டி போட்ட மாதிரி அப்படியே யோசிக்கணும். ஒரு $5 செலவழிக்கிறதுக்கு 1000 முறை யோசிக்கணும். ஒரு சபைக்கு பாஸ்டரா இருந்தாராம். எப்பேற்பட்ட சபைன்னு பாருங்க. அந்த சபையில எல்லாரும் ஏழைகள், அவரெல்லாம் பரம ஏழைகள் எல்லாம். அவர்களால் ஆலயத்துக்கு ஒன்றும் தர முடியல. அங்க வர்றதுல ஏதோ எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணி ஏதோ வாடகை கொடுத்திருந்தா போதுன்ற மாதிரி அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவருக்கு சம்பளமாவது ஒன்றும் கிடையாது. இவர் போய் முழு நேரமும் வேலை செய்து வந்து இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். ஃபுல் டைம் ஜாப் அதையும் பண்ணி கொண்டு இவர்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது சொல்றாரு, அவர் சொல்ற கதையெல்லாம் வேடிக்கையா இருக்கும் பாருங்க. அவர் மற்ற பிரசங்கர்லாம் வந்து பார்த்துட்டு, அதே தான் பிரதர் நானும் பண்றேன், இப்படிதான் மினிஸ்ட்ரினா அப்படிதான் இருக்கும். என்ன பெரிய ஆறுதல் பாருங்க. இவங்க ஒரு ஆளாவது வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலையா. வர்றவெல்லாம் வந்து இப்படிதான் பிரதர் மினிஸ்ட்ரி, எங்க தாத்தா கூட இப்படிதான் பண்ணார் பிரதர், எங்க அப்பா கூட இப்படிதான் பண்ணார் பிரதர், மினிஸ்ட்ரினா இப்படிதான் இருக்கும் பிரதர், இப்படிதான் போகணும் பிரதர், தரித்திர பாதை தான் நம்முடைய பாதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். கடைசியில் அவர் இப்படிப்பட்ட சில போதனைகளை இன்னொரு போதவர் மூலமாக கேட்க ஆரம்பித்தாராம். அவர் சொல்றாரு, எனக்கு காணிக்க கொடுக்க கூட காசு இல்லை, ஆனா எனக்கு காது கொடுத்து கேட்க காது இருந்தது, விசுவாசம் இருந்தது உள்ளத்துல. நான் அந்த விசுவாசத்தை ஒரு விதையை போல விதைச்சேன். என் காதை கொடுத்து நான் கேட்டேன். என்னுடைய தரித்திர நிலையில ஒண்ணுமில்லாத இருக்கிற நேரத்துல என் காதை கொடுத்து நான் கேட்டேன். என்னுடைய உள்ளத்துல வாஞ்சையோடு நான் அதை விசுவாசித்தேன், அதை ஏற்றுக்கொண்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேப்புகளையும் புக்குகளையும் என்னுடைய வாழ்நாள் வாங்கி வாங்கி வாசிச்சு இதையே தியானிச்சு வாசிச்சு சத்தியங்கள் நல்லா உள்ள இறங்குற வரைக்கும் வாசிச்சேன். வாசிக்க அதை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். பிரசங்கம் பண்ண சபையே மாறிடுச்சுன்றார். சபையே மாறிவிட்டது. இன்னைக்கு பல ஆயிரம் பேர் அவர் சபையில் இருக்கிறாங்க. அதான் எண்ணிக்கையில் அவங்க சபை உலகத்திலே பெரிய சபைன்னு ஒன்று சொல்ல முடியாது, அல்லது அமெரிக்காலேயும் பெரிய சபைன்னு சொல்லுவாங்க, அதோட பெரிய சபைலாம் இருக்குது. ஆனால் வருமானம்னு எடுத்துக்கொண்டால் அந்த சபையினுடைய வருமானம் எவ்வளவாம்? 500 கோடியாம் போன வருஷம். ஹலோ, நல்லா தான் தட்டுங்களேன் கையை. இவர் இந்த மெயின் சேனல்ல வர்றாரு பாருங்க, எல்லாம் கேபிள் சேனல்ல தான் வருவாங்க டிவியில. இவர் என்னடானா அந்த மெயின் சேனல் ஏபிசி, சிபிஎஸ், என்பிசின்னு 3 சேனல் இருக்குது. அதுல 10 மடங்கு ஆகும் வரணும்னா காசு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 hour அந்த பிரசங்கத்தை அப்படியே லைவா டெலிகாஸ்ட் பண்றாரு. லைவ் டெலிகாஸ்ட் குறைஞ்சது 75 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 மணி நேரத்துக்கு செலவாகும் அந்த 1 hourக்கு. அதே கிரன்ஷா கிறிஸ்டியன் சென்டர்னு பேர் இருக்குது அந்த சபைக்கு, அதே பேர் தான் எல்லாம். ஆனால் பெருகுனது வந்து இன்னைக்கு ஃப்ரெட் பிரைஸ் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவுங்க இப்ப பெருகி இருக்கீங்கன்னு கேட்டா கணக்கு போட்டு சொல்லுவாரு. நான் நினைக்கிறேன் அவர் அன்றைக்கு இருந்தது 1000 மாலை பெருக்குனா அதை விட நிச்சயமா அதிகமா தான்
இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், குறைந்தது 1000 மடங்கு அல்லது 2000 மடங்கு அது அவர் பெருகி இருப்பார். அவ்வளவு பெருக்கம் இந்த கடந்த 25-30 ஆண்டுகளிலே அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஒரு பெருக்கம். 500 கோடி வருமானம் இருக்கும்போது இந்த 1 கோடி என்ன பெரிய காரியம்? ஒன்றும் கிடையாது. 52 வாரமும் போட்டாலும் 52 கோடி தான் ஆச்சு. மீதி 450 கோடி இருக்குது. இன்னும் 4 ரவுண்டு கூட வரலாம். திரும்ப இன்னும் டெய்லி ஒரு தடவை போட்டு கூட பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆன் பண்ணீங்கன்னா கரெக்டா இருப்பாரு. மெயின் சேனல்ல யாருமே வர முடியாத சேனல்ல இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்டா சொல்றாரு, இதுதான் இந்த 1000 மடங்கு ரகசியம். 1000 மடங்கு பெருகுவன் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்காரு. இந்த ஏழை தரித்திர இருக்கிற இந்த மக்களுக்கு நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அதே மக்கள் செழிப்பானார்கள், அதே மக்கள் மாறினவர்களாம் ஆனார்கள். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்று அவர் இன்றைக்கு சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு போய் ஃப்ரெட் பிரைஸ் அவர் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். நிறைய போதனெல்லாம் கேட்டு இன்னைக்கு போய் கேட்டிங்கன்னா, என்ன சார் 1000 மடங்கு பெருகிட்டீங்க, அச்சீவ் பண்ணியாச்சு கோலன்னு கேட்டால் சொல்ல, நீங்க வேற இதுல இருந்து 1000 மடங்கு பெருக போறேன் பாரு. அப்பேற்பட்ட ஆள் அவரு. அதைத்தான் இங்கேயும் சொல்லி இருக்குது. 10ஆம் வசனத்துல பார்த்தா சொல்லி இருக்குது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். ஏற்கனவே பெருக பண்ணிட்டாரு இவங்களை. இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். நான் எண்ணி பார்க்கிறேன் என்னுடைய ஆரம்பங்களை. பல 100 மடங்கு பெருகி இருக்கிறேன் கணக்கு போட்டு பார்த்தா. ஆனால் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் தான் நான் இங்கிருந்து கணக்கு எடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். நீங்க நினைக்கிறீங்க பெரிய ஆளாயிட்டோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஏன்னா கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல தேவன் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியின் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. இதுக்குன்னு ஆட்கள் என்ன பண்றாங்க? இதுக்கு தான் சொல்லி இருக்குது, தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏதோ எல்லா இடத்துலயும் கதறி ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் கூப்பிட அவர் பிஸி அங்கங்க போயிட்டு இருக்கிறார். சிலர் எல்லாம் கவனிக்க முடியல. அப்படி சொல்லல வேதம். இவங்க அழுது கதறி கூப்பிட்டு உபவாசம் போடுறதுக்கு முன்னால அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். இருக்கீங்களா? இவங்க உபவாசம் போடுறதுக்கு முன்னாடி அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அது உலாவி கொண்டிருக்கிறத கவனிக்கிறதுக்கு தான் இவங்க உபவாசம் போடணும். இவங்க தப்பா போட்டுட்டு இருக்காங்க உபவாசம். சிலர்லாம், ஆண்டவரே என்னை கவனியும், ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீர், என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? அவர் சொல்றார், மானம் போது எனக்கு. உபவாச ஜெபம் போட்டு என் மானத்தை எடுக்கிறதுக்கே உபவாச ஜெபம் போட்டுருக்கீங்க போல இருக்கு. நல்லா ஆண்டவரை கெட்ட ஆண்டவரை காமிக்கிறதுக்கு கேட்க மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு. நீங்க போய் சொல்லி பாருங்க, என் புருஷன் பிரச்சனைங்க, வா 7 நாள் உபவாசம் போடுவோம். இந்த ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்குறதா ரொம்ப கஷ்டம் போல இருக்கு, 7 நாள் அது போட்டாகணும் போல இருக்கு. உபவாசம் தான் நினைக்கிறாங்க. உபவாசம் அதுக்கு இல்லை. உபவாசம் என்னுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக, நான் தேவனை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ளும்படியாக, என் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக, எனக்கு அதை குறித்து வெளிப்பாடு உண்டாகும்படியாக, சில நேரத்தை சாப்பாட்டை கூட ஒதுக்கி வச்சுட்டு நான் வேதத்தை படிக்கிறதுலையும் அல்லது ஜெபிக்கிறதுலையும் நான் நேரத்தை செலவிட வேண்டியது இருக்கிறது. அப்படி கான்சென்ட்ரேட்டடா செலவிடும் போது தான் சில நேரத்தில் சில காரியங்கள் எனக்கு தெளிவாகிறது. இருக்கீங்களா? தப்பான உபவாசத்தை கூப்பிடுறதுல உட்காந்து நீங்களும் கூப்பாடு போட்டுட்டு இருக்கக்கூடாது. இங்கேயும் வந்துக்கிட்டு அதிகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. இருக்கீங்களா? சரி, 1000 மடங்கு இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. 1000 மடங்கு பெருக வேண்டும். வெறும் பொருளாதாரத்தில் இல்லை, எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.